வசந்தி வசந்தி அம்மா வசந்தி தாமா போனை போட்டு சொன்னா மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாமா. அம்மா வசந்திட்ட நானும் கேட்கதாமா செஞ்சேன். வசந்தி சொன்னா உங்க அம்மாவுக்கு ரசமும் உருளைக்கிழங்கும் வறுத்து வைக்கிறேன், நம்மளுக்கு எல்லாம் மட்டன் வாங்கிட்டு வாங்க, நாக்கு செத்து போயிருக்குன்னு சொன்னாமா. அதான் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன். இந்தா வசந்தி, நீ கேட்ட மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாதி குழம்பு வச்சுட்டு பாதிய வறுத்துரு. சரிங்க சரிங்க, 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. மூஞ்சில இளிப்ப பாரு இளிப்ப. ஒரு பிரஷர் காரி மட்டன் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது. அப்படி என்ன நாக்க அடக்க முடியாத பொம்பள. இவங்க மட்டும் மட்டன் கறியை நல்லா வச்சு வச்சு திம்பாக, நான் மட்டும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இந்த எடுபட்ட பையலுக்கு ஒரு அறிவு இல்ல. நான் மட்டன் தான சாப்பிட மாட்டேன். மித்தபடி மீன் நண்டு விரால் கனவா ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே. இங்க பாரு வசந்தி, மட்டன் சுக்க நல்லா கெட்டியா வை வசந்தி, நல்ல பெப்பர் போட்டு செய். சரிங்க சரிங்க. சரி நான் ஏன் இப்படியே உட்காந்துருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மட்டனை வாங்கிட்டு வா மட்டனை வாங்கிட்டு வான்னு 20 தடவை போன் பண்ணிட்டாமா. அதான் வாங்கிட்டு ஓடியாந்தேன்.
போல இருக்கு. அதே பிளான போட்டுச்சு கிளடி. நான் கொடுக்க மாட்டேனே. என் வீட்டுக்காரர் என்னைக்கோ ஒரு நாள் தான் மட்டன் கறி வாங்கி தராரு. அந்த கறியை நான் 2 நாள் வச்சு சாப்பிடலான்னு இருக்கேன். இடையில வேற இது கேக்குது. எத்தே உங்களுக்கு பிரஷர் இருக்குல்லத்தே, மட்டன் கறிலாம் சாப்பிட கூடாதே. சாப்பிட்டீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் 1000 2000 யார் செலவழிக்கிறது? அம்மாடி, நான் என்ன விருப்பப்பட்ட மட்டன் கறி சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ரசமும் உருளைக்கிழங்கு வறுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பசி தாங்க முடியலமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. எத்தே, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்க வயண்ட நான் தான் கிளி வாங்கணும். செத்த இருங்கத்தே, ரசமும் உருளைக்கிழங்கு வறுத்துறேன். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்னென்ன சமைக்கிறோம் ஏதேது சமைக்கிறோம்னு நோட்டம் விட்டுக்கிட்டு வாசனை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது. வெளியில 4 இடத்துக்கு போக வேண்டியதானே. சின்ன பொண்ணு வீட்ல குழம்பு வைக்கலையா, அதான் போன பண்ணி கொஞ்சம் குழம்பு இருந்தா கொண்டு வந்து தாக்கான்னு கேட்டா, அதான் எடுத்துட்டு போறேன் தே. சின்ன பொண்ணு வீட்ல குழம்ப கொடுத்துட்டு அப்படியே சங்கத்துக்கு அட்டன் பண்ணிட்டு தாத்தே வருவேன். நீங்க சாப்பிட்டுட்டு விழுந்து தூங்குங்க. அப்படியே சரி சரி. உங்க மையன் வந்தா சாப்பாடு போட்டு கொடுங்க தே. சரிமா, நான் பாத்துக்கறேன், நீ போயிட்டு வா. இந்த கிளடிக்கு ரச சாப்பாடு கொடுக்கவும் மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. ஆக போற வயசுலயும் தொண்டை குழியில கறியும் மீன் இல்லாம இறங்க மாட்டேங்குதே. இன்னைக்கு நீங்க இதத்தையும் சாப்பிடணும். எங்க சாப்பிட? நான் சோறு மட்டும்தாக்கா ஆக்குனே, இன்னும் குழம்பு வைக்கல, இன்னும் சாப்பிடலக்கா. அதே உங்க வீட்டுல குழம்பு என்ன வச்சேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் சோறு மட்டுமே ஆக்குனே, குழம்பு வைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியேட்டி. உன் மாமியாரு உன் புருஷன் எப்படி சாப்பிடுவாங்க? அக்கா, எங்க வீட்டுக்காரரு கேண்டீன்ல சாப்பிடுவாருக்கா. என் மாமியாருக்கு இன்னைக்கு ஒரு விசேஷ வீடு இருக்கு, அது அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம்க்கா. அடியே, உங்க வீட்டுக்கு வேற சொந்தக்காரங்க வேற வந்திருக்கேன்னு சொன்ன. அவங்க கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா. அது எப்படிடி எதை கேட்டாலும் பதில் டக்கு 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 டக்குன்னு சொல்றவ? என் வீட்ல யாரும் எங்கேயும் போக மாட்டாங்கட்டி. அப்படியே போனாலும் என் மாமியார் விழுந்தடிச்சு வந்துரும். இப்ப பாரு வந்துருச்சு. மீன் வாங்க தேன் கடைக்கு போயிருக்குட்டி. இனிமே வந்த உடனே குழம்பு வைக்கணும். ஓ அப்படியாக்கா, இனிமேதான் மீன் குழம்பு வைக்கணுமா? சரிக்கா. அடியே சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா. அடியே, நீ இங்கதான் நிக்கிறியா? நான் உங்க வீடையே சுத்தி சுத்தி ஒரே தேடிட்டு வரேன் டி. யாக்கா? அடியே, குழம்பு வேணும் சொன்னீல டி, அதான் சுட சுட கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. வசந்தி அக்கா, சுட சுட கறி குழம்பா? அட ஆமாண்டி, மசாலா அம்மியில அரைச்சு நல்ல மணக்க மணக்க வச்சிருக்கேன் டி, போய் சாப்பிடு. அக்கா, என் கண்ணையே என்னால நம்ப முடியலக்கா. எச்சி கையில கூட காக்கா வரட்ட மாட்டேன், ஆனா இன்னைக்கு கறி குழம்பு கொடுத்துருக்க. ஏ, எங்க வீட்ல குழம்பு இருந்தா கொடுக்க போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். சரிக்கா சரிக்கா. அதெல்லாம் வசந்தி இருந்தா கொடுக்க தாண்டி செய்வா. அவள ரொம்பவே மட்டன் தட்டி பேசுற. மாமியாக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு? இனிமேதான் வசந்தி குழம்பு வைக்கணும். என் மாமியாரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. ஓ அப்படியாக்கா, சரி சரி. பூவு வேணுமா? பூவு 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 பூவு. அதர மல்லி, ஜாதி மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, வாடா மல்லி, எல்லா பூவும் இருக்குமா? பூவு வேணுமா? பூவு 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 பூவு. பூக்கார வந்திருக்காரு போல இருக்கு. நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை. பூக்கார கூப்பிடுங்கடி. அக்கா, இப்பெல்லாம் பூ ரேட்டு அதிகமா இருக்குங்கக்கா. அதுலயும் மல்லிகை பூ அம்புட்டு ரேட்டு விக்குதுக்கா. ஏட்டி, எம்புட்டுக்கு வித்தா என்ன? நாளைக்கு சாமி படத்துக்கெல்லாம் போடணும், தலைக்கெல்லாம் வைக்கணும்ல. பூக்கார கூப்பிடுங்கடி. பூக்காரே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன இப்படி கூப்பிட்டு அங்கிட்டே போய்கிட்டு இருக்காரு? பூக்காரே, பூ வாங்குறீங்களாமா? பூவு 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 பூவே. நம்ம இங்க காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம், அவர் அங்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. காது இது கேட்காம இருக்குமோ? பூக்காரா, பூக்காரா, பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு. கூக்கு செய்யாமல் கூக்கு. நீ எல்லா பூவையும் என்னிடம் தந்து விடு.
சும்மா இருங்க டீ. பூக்கார கூப்பிட சொன்னா என்னமோ பாட்டுல பாடிக்கிட்டு கிடக்குறாளுக. பூக்காரன் காதுல மட்டும் இந்த விஷயம் கேட்டுச்சு வந்து 2 அப்போ அப்பி தூருவேன். ஆமா, அந்த பூக்காரன் காதுல நம்ம பேசுறது கேட்டு 2 அப்பிட்டாலும் போக்காங்கிட்டு. ஐயே பூக்காரன் அங்கிட்டுல போறாரு. இவளுகளை கூப்பிட சொன்னதுக்கு நம்மளே காட்டு கத்தா கத்தி இருக்கலாம். ஐயோ பூக்காரே, பூக்காரே இங்க வாங்கயா. இந்த வரேம்மா. பூவு 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 பூவே பூவே மல்லிப்பூ குண்டு மல்லி சாதி மல்லி. யா பூக்கார தாத்தா உங்களை எம்பிட்டு நேரம் பூ பூ பூன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது காது கேட்காம நீங்க அந்த சைடே போய்கிட்டு இருக்கீங்க. ஓ கூப்பியாமா, எனக்கு ஒத்த காது கேட்காதுமா. பூக்காரே ஒரு மலை மல்லிகை பூ எம்பூட்டு. ஒரு மலை மல்லிகை பூ 100 ரூபாமா. 100 ரூபாயா? என்ன இம்புட்டு விலை சொல்றீங்க? கடத்தலுக்குள்ள எல்லாம் ஒரு மலை மல்லிகை பூ 50 ரூபாய்க்கு தான குடுக்குறாங்க. ஏம்மா அது சாதா மல்லியா இருக்குமா? நான் வச்சிருக்கிறது மதுரை மல்லி குண்டு மல்லிமா. பாருங்கயா, எல்லா ஊர்லயுமே மதுரை மல்லி கிடைக்கதேயும் செய்யுது. என்னமோ நீங்க மட்டும்தான் அதிசயமா கொண்டு வந்து விக்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. குறைச்சு போட்டு கொடுங்கயா. முடியாதுமா, நானே ரேட்டு கம்மியா சேமித்துக்கிட்டு இருக்கேன். இதுவே நீ வெளியில போய் வாங்கி பாருமா. மார்க்கெட்ல எல்லாம் 1 கிலோ பூவு 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. ஐயா வெளியில எப்பயுமே அதிகமாத்தே ரேட்டு சொல்றாங்க. நீங்க என்னமோ 3வது மனுஷன்ட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பயும் வாடிக்கை குடுக்குறவங்க தானே, கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்கயா. நாங்க 3 பேருமே மல்லிகைப்பூ வாங்கணும். அக்கா எனக்கு மல்லிகை பூலாம் வேணாக்கா. எதுக்கு? நான்லாம் மாடர்ன் கேள். யாட்டி சும்மா இருட்டி. மாடல் கேளு. அப்படி சொன்னாட்டே இவர் குறைச்சு போட்டு தருவாரு. என்னையா சொல்லுங்க. 3 பேருமே வாங்கிக்கிறீங்களா? அப்பன்னா ஆளுக்கு 2 முழம் வாங்கிக்கோங்கம்மா, குறைச்சு போட்டாவே. 2 முழமா? 2 முழம்னா 200 ரூபாயில சொல்லுவீங்க. 200 ரூபாய்க்கு பூ வாங்கி நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன பூக்கடையா வைக்க போறோம்? ஏம்மா 2 முழம் 150 ரூபாய்னு தாரேம்மா, வாங்கிக்கிறங்க. 2 முழம் 50 ரூபாய்னா தாங்க வாங்கிக்கிறோம். ஏம்மா நான் என்ன ஓசையில இந்த கூடைய பூரா உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், வாங்கி நல்லா கட்டி வச்சுக்குங்கம்மா. மதுரை மல்லி 1 கிலோ 1000 2000 வித்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த கிராமத்துக்காக 100 200 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க 50 ரூபாய்க்கு கேட்கறாங்க. 50 ரூபாய்க்கு. ஏம்மா நீங்க பூவே வாங்க வேணாமா? நான் போய் பக்கத்து தெருவுல வித்துக்கிறேன். நீ யாரும் பக்கத்து தெருவுல போய் இந்த பூவை விற்க போனா எல்லா பூவும் வித்துருக்கும். இந்த சாவுகிராக்கிட்ட வந்து ஒரு பூ இன்னும் விற்க காணாம். ஏம்மா தள்ளுமா, நான் அங்கிட்டு போறேன். யோ யார் பாத்தியா சாவு கரைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எங்களை மீறி இந்த சைடு நீ போயிருவியா? அதானே உள்ளூர் கடவுளுக்கு பூ கொடுக்காம நீ பக்கத்து தெருவுக்கு போயிருவியாம்ல. போயிரு பாத்துருவோம். ஏம்மா என்னம்மா ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நியாயமா நான் 100 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா தள்ளுங்கம்மா. பூக்காரே ஏன் இம்புட்டு கோவத்துக்குறாதீங்க. ஒரு முழம் மல்லிகை பூ கொடுங்க. ஏம்மா 1 முழம் மல்லி பூ 100 ரூபாய் தாமா. கட்டன் ரைட்டா இதான் ரேட்டு. வாங்குறியா என்ன? சரி கொடுங்க. நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமையா இருக்கு. சாமி படத்துக்கு போட்டுட்டு தலைக்கலாம் வைக்கணும்ல. கொடுங்க. நம்மள மாதிரி ஏழை மக்கள்கிட்ட பேரம் பேசுறது. இதுவே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அங்க போய் விலையை குறைச்சு கேட்க வேண்டியதானே? மூஞ்சி மேலேயே குத்துவாங்க. தெருவுல வந்து வியாபாரம் பண்ற என்ன மாதிரி வியாபாரிகளை பார்த்தா இவங்களுக்கு இலக்காரமாத்தான் தெரியுது. இந்த மாதிரி ஏழை மக்கள்கிட்ட பேரம் பேசுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நாடு முன்னேறாது. இந்தாமா. ஏமா உங்களுக்கு பூ வேணுமாமா? நீங்க இம்பிட்டு பேசுன பின்னாடி நாங்க பூ வாங்கினா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதெல்லாம் வேணாம். நாங்க மார்க்கெட்டு போயே வாங்கிக்கிறோம். நீங்க இம்புட்டு கிளி கிழிச்சிட்டு எங்ககிட்ட பூவை விக்கணுமா? நாங்க வாங்கி தலையில வைக்கணுமாக்கு? வேணாம். நாங்க மார்க்கெட்லயே போய் வாங்கிக்கிறோம். போனா போய் மார்க்கெட்ல போய் பூவை வாங்கி தலையில வை. அங்க 1000 ரூபாய் சொல்லுவாங்க. இங்க பாரியா 2000 சொன்னாலும் பரவாயில்லையா? உனக்காகவே வீம்புக்குன்னு வாங்கி நான் தலையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போறேன்னா இல்லையான்னு பாரு. யோ பூக்காரே, இந்த கூடையில உள்ள பூ அம்புட்டியா? இந்த கூடையோட சேர்த்து 5000 வரியா? சரி அந்த கூடையோட பூவை தாயா. இந்த கூடையோட பூவை தரவா? இந்த வாங்கிக்கீங்க மொத்தமா வாங்கிக்கீங்க. இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சேனே தெரியல. அதிர்ஷ்டம் பொங்குது. பூக்காரே 5000 ரூபாய். சரி மகராசா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா இம்புட்டு பூவையே நீங்க எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? ஏம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க சொந்தக்கார தாத்தா ஒண்ணு செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த பூவை வாங்கிட்டு போறேம்மா. ஏய் அப்பா, 5000க்கு பூவை வாங்கி கிழமை செத்ததுக்கு போட போறாரா? வசந்தி அக்கா, தாத்தா எந்த ஊர்ல செத்துருக்காரு எங்க செத்துருக்காருன்னு கேளுக்கா. அங்க நம்மளும் போனா இந்த பூவை அள்ளி கீழதையே போடுவாங்க. புறக்கிட்டு வந்து தலையில வச்சுக்குவோம்க்கா. போடியன்ட்டு செத்த போனதுக்கு போட்ட பூ எடுத்து தலையில வச்சா தாத்தா பின்னாடியே வந்துட போறாரு. அட நீ வேறடி சும்மா இரு. செத்த போனதுக்கு போட்ட பூ எடுத்து தலையில வச்சா செத்தவங்க நம்ம பின்னாடியே வந்துருவாங்களா? நம்ம இதே மாதிரி நிறைய தடவை செத்த வீட்டுக்கு போனப்பெல்லாம் பூ எடுத்துட்டு வந்து தலையில வச்சிருக்கமே. எத்தனை பேர் நம்ம பின்னாடி இருக்கோம் தெரியலையே.
யாட்டி யாட்டி மொட்டச்சி காலையில சாப்பாடு கொடுக்காம எங்க போனவ அடிய வீட்டுக்குள்ளதான் இருக்கியா வேற எங்கேயும் புரண்டி பேச போயிட்டியா மொட்டச்சி மொட்டை யாட்டி புருஷங்கார இம்புட்டு நேரம் அலறுறானே என்னமோ ஏதோனோ ஓடியாராளா அடுப்படிக்கல அப்படி என்னதே கொடைஞ்சுக்கிட்டு இருக்காளோ இங்க வாட்டி மொட்டச்சி யாட்டி எந்த நேரம் கூப்பிட்டாலும் வேலை பாக்குறேன்னு தான் சொல்றவ ஆனா காலையில 11 மணி ஆச்சு இன்னும் காலை சாப்பாடே தரல ஏட்டி காலங்காத்தாலேயே என்னை கடுப்பேத்தாதடி கட்டி எடுத்து மண்டைய பொழந்துட போறேன் எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாமே குடுக்குறா உடம்புல சக்தியே இல்லாம போச்சு கைகள்லாம் நடுக்க ஏற்படுதுடி அடிய மொட்டச்சி இதுக்கு தாண்டி சொல்றேன் நானும் நீனும் கிளம்பி டவுனுக்கு போவான் அங்கதான் நம்ம புள்ள பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாங்களே ஏட்டி மருமக மூஞ்சியா அப்படிதாண்டி மருமகளை நீ தப்பா பேசாத அடி போடி என் புள்ள மாசம் தவறாம மாசம் காசு அனுப்பித்தேன் வைக்கிறேன் அத முந்தானையில முடிஞ்சு சொருவித்தேன் வைக்கிறேன் நல்லத பல்லத சமைச்சு போடுறியா எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சி சுடு கஞ்சி தேங்காய் கஞ்சின்னு போட்டு மனுஷனை சாகடிக்கிற கேட்டி மொட்டச்சி இருக்கிறது ஒரு வாழ்க்கை நல்லத பல்லத தின்னுட்டு போய் சேரணுமுடி இன்னொரு வாழ்க்கைய நம்ம வாழ போறோம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்டி இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை ஓலை இருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுடி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல பாட சுத்தி அடிக்குது யாட்டி கறி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி இன்னைக்கு கறி குழம்பு வை
என் புள்ளதான் மாசம் மாசம் காசு அனுப்புறான்ல, அந்த காசுல வாங்கி தாட்டி. ஓ சட்டை மாத்திரை மருந்து நல்லா முழுங்குறியே, அது எது காசு? கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், வீட்டு வரி கட்டணும், எல்லாம் அதுலவே கட்டணும். காசு கையிலேயே நிக்க மாட்டேங்குது. ஏட்டி மொட்டச்சி, வேணும்னா உன் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்க பாரு, அத கலட்டி கொண்டு போய் வித்துட்டு கறி குழம்பு வச்சு தாட்டி. யோ தங்க நகையெல்லாம் எங்கேயா போட விட்ட? உன் புள்ள படிப்புக்கு சொல்லி ஒவ்வொன்றா கழட்டி கொண்டு போய் வித்துட்டியா? நான் போட்டுக்கிறது கவரிங்கு. எப்பா, நான் இந்த மொட்டச்சிய கட்டிட்டு படுற பாடோ எப்பா யார்கிட்ட சொல்லி மாள்றது? நான் நல்லதா பல்லதா வள்ளு வதக்கணும் திங்கிற ஆளு, ஆனா எனக்கு ஒரே கஞ்சியா ஊத்தி கொள்ளுறா. வருஷம் 365 நாளும் ஆடு கறி மீன் மட்டனு சிக்கனு விராலு ஓடுறது ஆடுறது தாவறது போட்டுக்கிட்டே இருந்தா நான் பாட்டுக்கு வள்ளு வதக்கணும் தின்னுக்கிட்டே இருப்பேன். நீ திம்பையா? திம்ப. வாயா கட்டப்படுத்த முடியாத ஆள்தானே நீனு. தின்னுட்டு நம்ம 2 பேரும் போய் தெருவுல போய் பிச்சை எடுக்க வேண்டியது. அம்மா, இந்த மொட்டச்சிக்கு வாயு ரொம்ப அதிகமா போச்சு. புருஷன் ஆசைப்படுறத நிறைவேற்றுறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. வீட்டுக்குள்ள 4 வீட்டு கறி குழம்பு மூக்க தொலைக்குது. ஒரு நல்ல பொண்டாட்டின்னு என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல இருக்கிறதுலயே பார்த்து பெரிய குண்டாவா எடுத்துட்டு போய் 4 வீட்டு குழம்பையும் வாங்கிட்டு வந்து புருஷனுக்கு ஊத்தணும். எடி அந்த விளக்க மாட்டா? இந்த கிழட்டு பையன் ருசியா திங்கிறதுக்கு 4 வீட்ல போய் நான் பிச்சை எடுத்துட்டு வரணுமா? யோ மனுஷா, அப்படி ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் ஒண்ணு இல்லையா? வீட்ல சுடு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சா குடி, இல்லைன்னா போய் தொலைங்கிட்டு. வீட்டுக்குள்ள இருந்துட்டு புல்லு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கிணத்துல விழுந்து செத்து போயிருந்துக்கலாம். எல்லாம் என் கராதா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஆளுட்ட கத்தி கத்தியே என் முடி பூரா போச்சு. இந்த மொட்டச்சி ஓவராத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு கோபம் மட்டும் வந்துச்சு, இந்த கட்டையாலேயே வாயில நங்கு நங்கு நங்குன்னு குத்தி போடுறேன். ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மொட்டச்சிக்கு வயசுதே ஆகி போச்சு. காது எங்க இருந்தாலும் கேக்குது, பாம்பு காது. என்ன வாசனை, என்ன வாசனை! மட்டன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. கறி குழம்பு வாசம் வீடு மணமணக்க வீசும். நம்ம வீட்டை சுத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச பொம்மை நாட்டிக்கதே இருக்காளுக. ராணி வீட்டுக்கு போய் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு போய் கேட்போம். எப்படியே உக்காந்து இருந்தா கறி குழம்பு கிடைக்குமா? 4 வீட்டுக்கு போனாத்தேன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யாரு வீட்டுக்கு போறது? வசந்தி வீட்டுக்கு போவோமா, கருப்பாயி வீட்டுக்கு போவோமா? வேணாம், ஃபர்ஸ்ட் ராணி வீட்டுக்கே போவோம்.